வினோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். தப்பி தவறி அந்த ஓபிஎஸ் பையனை மாத்திரம் நீங்கள் மத்திய அமைச்சர் பண்ணிடாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, அதை மாத்திரம் பண்ணிடாது, பெரிய குழப்பம் ஏற்பட்டுருண்ணே, நாங்கள் எல்லாம் எகென்ஸ்டாக இருக்கோம், வெளியே சொல்ல முடியலன்னு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி தாராபுரம் வந்து பிரச்சாரம் பண்ண இடத்துல அங்கே இருந்த முருகன் தோற்று போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீ தைரியம் இருந்ததுன்னா நீ தான் நல்ல அரசியல்வாதினா, கொங்கு மண்டலம் உங்கள் கோட்டைன்னா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 முனிசிபாலிட்டியில் ஜெயிச்சிருக்கு. நான் கொண்டுட்டு வர ஊழல் குற்றச்சாட்டை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார் அப்படின்லாம் சொன்னீங்க. அது எந்த லெவலில் இருக்குது? அதான் சார், அதான் இங்கே வச்சுருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. நான் அப்போ எடுத்தது ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே 1 லட்சம் கோடின்றான். ஆர்த்தி வீக்காக இருக்கவங்க கேட்டானா பொக்குன்னு போடுவான். 1 லட்சம் கோடி. இந்த ஊழல் புகார்கள் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலினை சந்திப்பீங்களா? அதுதான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு லெட்டர் கொடுத்து அவரை சந்திக்கணும். சிலதையெல்லாம் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியல, அதையெல்லாம் அவர்கிட்ட நேராக சொல்லும் பொழுது அவருக்கு புரியும். லால் அப்படி ஆரம்பித்து பக்கத்தில் அவர் ஜெயக்குமார், அவர் பெரிய ஆராய்ச்சியாளர். ஆனால் அதை அப்படியே விட்டு மேலே போனேன், அதுதான் வரல இல்லை அப்படின்றான். அதுவும் மீடியா போகுது. புகழேந்தி அவர்கள் எப்போ வேணாலும் திமுகவில் இணையலாம் அப்படின்னு ஒரு செய்தி, அது உங்கள் நண்பர்களே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? காகித ஓடம் கடல் அலை மாதிரி போவது போது பூவரும் போவோம், ஆதரவின்றி அனாதைகளாக ஜெயிலுக்கு போவோம். நடக்குதா இல்லையா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு பெங்களூர் புகழேந்தி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்களூர் புகழேந்தி. பெங்களூர்னாலும் நம்ம ஊரில் தானே அரசியல் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே தானே பிறந்து வளர்ந்துருக்கோம். அது அடிக்கடி நாஞ்சில் சம்பத்தண்ணன் சொல்லுவார், எங்களூர் புகழேந்தின்வார். ஆகவே உங்களுக்கும் இதை பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டாலும் அதை உற்று நோக்கிட்டு தான் இருக்கீங்க. அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. அந்த விரிவாக்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் மகனுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. பாஜக அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் ஜெயித்தவர் அவர் ஒருத்தர் தான், அதனால் அவருக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த இடம் அவருக்கு கிடைக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற பட்டியலில் அந்த போர்டில் சார் பார்த்தீங்கன்னா ஏஐஏடிஎம்கே அப்படின்னு ஒரு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு 1 அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் அண்ணன் ஓபிஎஸுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் தோற்று போயிருந்தால் அந்த 1 காட்டாது. ஸோ அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். அனைத்து இடங்களிலும் தோற்றுட்டோம் அப்படின்னும் பொழுது அவர் ஒரு இடத்துல ஜெயித்தார், வெற்றி பெற்றார், நாடாளுமன்றத்திலே இடம் பெற்றார். இந்த பெயர் நாடாளுமன்றத்தில் இடம்பெற செய்தது அந்த வெற்றியே காரணம்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு நான் ஒரு சிங்கிள் லைனில் பதில் சொல்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஏமாத்துறாரான்னு 2 விஷயத்துக்கு வரணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏமாறுறாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பையன் எப்படி மத்திய அமைச்சர் ஆவார்? அது எடப்பாடி பழனிசாமி விட்டுருவாரா? கிடைக்காததுக்கு அவரும் ஒரு காரணங்கிறீங்களா? கிடைக்காததுக்கு இல்லை, ஆகவே முடியாது. அஸ்லாங்கஸ் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வன்ற அண்ணனோட கூட இருக்க வரைக்கும் ரவீந்திரநாத் எப்படி மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு விட்டுருவார்? அவர் 2 பேர் இருக்காங்க மத்தியில் தொடர்புடைய குறுநில மன்னர்கள் 2 பேர். ஒன்று மாமன்னன் வேலுமணி, மாமன்னன் தங்கமணி. இந்த 2 பேரும் தான் டைரக்ட் கான்டாக்ட் பிஜேபிக்கு. ராத்திரிலாம் கான்டாக்ட் நடக்கும், விடிகாலையெல்லாம் கான்டாக்ட் நடக்கும். அது மாதிரி மந்திரிகள் அவங்கள வச்சு தான் இவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் பழனிசாமி. அந்த பழனிசாமி முதல்ல சொல்லிட்டார், நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், எது வேணாலும் என்ன வேணாலும் ரெடி, உங்களை தூக்கி பிடிச்சி நிறுத்தி இன்னொரு என்ன சொன்னாலும் கேட்குறோம். தப்பி தவறி அந்த ஓபிஎஸ் பையனை மாத்திரம் நீங்கள் மத்திய அமைச்சர் பண்ணிடாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, அதை மாத்திரம் பண்ணிடாதீங்க, பெரிய குழப்பம் ஏற்பட்டுருண்ணே, நாங்கள் எல்லாம் எகென்ஸ்டாக இருக்கோம், வெளியே சொல்ல முடியலன்னு அவர் முதல்ல சொல்லி கொடுத்துட்டார் அவர். அதனால் இவர் கணக்கு போட்டுட்ருக்காரு, அந்த தம்பி கணக்கு போட்டுட்ருக்கு, நாங்கள் எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்னு. 20 இடத்த தூக்கி கொடுத்தது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்கள வந்து நான் வந்து எதிர்த்து பேசலை, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கே தெரியும். 20 இடத்துக்கு அவங்க கேண்டிடேட்டை தேடுற நிலைமை ஏற்பட்டு போச்சு. 20 தொகுதியை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு திணறாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக 2 தொகுதியை கொடுக்க வேண்டிய நிலையில் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 20 தொகுதியை தூக்கி கொடுத்தது நமது எடப்பாடியார். அவர் தான் பெருந்தலைவர். அதை இப்போ உணர்ந்துட்டாங்கல்ல சண்முகம் வந்து அதை உணர்ந்து தானே பேசுகிறாங்க. அவங்களால தான் நம்ம தோந்தோம், இல்லைன்னா அதிமுக ஆட்சி மீது பெரிய அளவில் அதிருப்திலாம் இல்லை, 3வது முறையாக வந்திருக்கோம், அவங்களுக்கு பாஜக கொடுத்ததுனால தான் தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவர் கரெக்டாக பக்குவமாக நீட்டாக அவர் சொன்னது கரெக்ட். அவர் ரொம்ப அமைதியாக நிதானமாக இருக்கும்பொழுது கரெக்டாக பேசியிருக்காரு. யார்? சண்முகம் சார். அதனால் அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பிஜேபியோட போனது தான் தோல்விக்கு காரணம். கரெக்டுங்களா? அவர் சொன்னது நான் அப்ரிஷியேட் பண்ணேன். கரெக்டாக பேசியிருக்காரு. நம்ம எப்படி பாமகவை எதிர்த்து நான் பேசணும் அது மாதிரி அவர் பேசியிருக்காரு. பேசி 2 ஹவர் கூட ஆகலை சார், அறிக்கை வருது. ஐயோ ஆமாம், அவர் ஓபிஎஸ் அண்ணா ஐயோ நாங்கள் உங்களோட தாங்க இருக்கோம், நீங்கள் வேறு அதெல்லாம் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நாங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு. அதில் வந்து பழனிசாமி சைன் அப்போ இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன விட்டுட்டு போகிறீங்க, வம்பில் மாட்டி விட்றீங்க, நாளைக்கு ரைட் ஆகும் இல்லை, எல்லாம் ஆகும் இல்லை, என்ன பிரச்சனையா அதெல்லாம் வம்பு பண்ணுறீங்களா? நம்மளுடைய ஒரு இங்கிலீஷில் ஒன்று டைப் பண்ணி ரெடி பண்ண சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் வருது. அங்கே எவனும் ஹிந்தி அடிக்கிறவன் இல்லை, இல்லைன்னா ஹிந்தியில் அடிச்சிருந்தாங்கன்னு என்ன சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி நல்லா புரியும், உடனே மன்னிச்சு விட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு அசிங்கமான நிலை சார். அவர் ஏன் நீங்கள் சண்முகம் ஏன் பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ் சில நேரத்தில் அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, ஃபீல்டில் போக ஆரம்பிச்சிட்டார். ஆமாம். அப்போது ஒவ்வொரு இடமா தோல்விக்குரிய காரணம் என்னென்னு கேட்டு போகும்போது, நீங்கள் எடுத்த முடிவு சார் பிஜேபியோட போனது தான், தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா கட்சியில், பாமகவை நம்பி ஏமாந்துட்டோம்னா நம்மன்னு அங்கே இருக்கவங்க கத்துறாங்க. அவருடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பேட்டியாக கொடுக்குறாரு, தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி. அந்த சொல்கிறாங்கல்ல, சமூகத்துக்கிட்ட சொல்கிறவங்க மாறி இருக்காங்கல்ல, கீழ்மட்ட நிர்வாகிகள்லேருந்து பல எடப்பாடி பழனிசாமி தலைமையை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று சசிகலா அமமுக பக்கம் போகணும். அமமுக தலைமை பிடிக்கல, சசிகலா தலைமை பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஒன்று எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையை ஏற்று வரணும். 2 இவங்க அதிமுகவில் இந்த பக்கத்திலிருந்தும் திமுக பக்கம் வராங்க, அந்த பக்கத்துலேருந்து திமுக பக்கம் வராங்க. அது ஒரு ஜெயலலிதா விசுவாசியாக இருந்த நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய நண்பராக நீங்கள் பல தடவை என்னை பேட்டி எடுத்திருந்தால் கூட ஒரு சீரியஸான ஒரு கொஸ்டனை ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு 1000 அர்த்தங்கள். திராவிட இயக்க வரலாறு தெரியாதவனுக்கு அது புரியாது. நீங்கள் புரிஞ்சதால் அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. அம்மா கைது செய்யப்பட்டார் 96. ரொம்ப பேடாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி 4 ஃப்ளோரில் நடக்க விட்டு பாவம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. வெறும் 4 இடம் வந்துச்சு. அதில் ஒரு பிஆர் சுந்தரம் திமுகவுக்கு போயிட்டார். அப்போ என்ன நினச்சோம், இந்த கட்சி போயிடும், அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கலைஞர் அப்படி தான் நினச்சார், எல்லோரும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் கட்சி ஒன்றும் ஆகலை, யாரும் கட்சி விட்டு போகலிங்க. அதே மாதிரி கலைஞர் கைது செய்யப்படுகிறார். விடமாட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணலை, உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு அம்மா திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க. அது நடக்குது, அதையும் பார்த்தோம். அப்பயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாரும் இப்படிலாம் போகலை. ஆனால் உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. இப்போ கூட யார்கிட்டையும் திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் வருது, ஒரு லேடி என்ன பண்ணுறேன் திமுகவுக்கு போயிட்டேன் அப்படிங்குது. முந்தானத்து என்கிட்ட பேசிட்டு தான் தோப்பு வெங்கடாச்சலம் போனார் 3 நாளைக்கு முன்னாடி. பிஆர் சுந்தரம் அப்புறம் என்கிட்ட பேசுகிறாரு. ஆகவே ஒரு தன்னம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அறிவாளி. உலகத்திலேயே நான் லெனின், மாசேத்துங் இவங்களாம் பெரிய கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது அவங்கள விட பெரிய தலைவராக சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இப்படி கட்சியை ஒழிச்சு இப்போ தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க. அவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஓபிஎஸ் அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வெளியில் போகிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்ட்ரு பார்ட்டாக இருக்க சின்னம்மான்ற சசிகலாகிட்ட போயிருக்கணும். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. அதையும் மீறி அவங்க திமுகவுக்கு நேராக போகிறாங்க. அப்படின்னு பொழுது 55 ஆண்டு காலமாக திராவிட இயக்க திராவிட ஐடியாலஜியில் இருந்த கட்சி காப்பாற்றப்படுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்வியில் தான் பதில் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறாங்க,
இல்லாட்டினா ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஒரு உள்கட்சிக்குள்ளேயே அங்கேருந்து இங்கே வராங்க, இப்படி மாறி மாறி இருக்காங்க. அப்புறம் ஒன்றையிடுறாங்க. ஆகவே எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் எதிர்கொண்டு தோற்கடிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும் நம்பிக்கை இருந்துச்சு. இதைத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிய பொழுது அவர் நினைக்கவில்லை, நீக்கணும்னு நீக்கிட்டார். தலைவர் வெளியே வராரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு. சூரியனாக சந்திரனாக மாறி மாறி இருவரும் திராவிட வரலாற்றில் அப்போ 55 ஆண்டு காலம் பேரறிஞர் அண்ணாவை தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி நடத்துனாங்க. எனக்கு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம், ஒவ்வொரு திராவிட இயக்கத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் அது மேலே பற்றாளர்களும் இன்றைய தினம் நெஞ்சார அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆவதை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஒரு கட்சியினுடைய வரலாறு முடிய போவதை இப்பொழுது நடக்கின்ற சிம்டம் நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து காட்டுகிறது. இதை முடிச்சுட்டு தான் போவார் போடுறது எடப்பாடி பழனிசாமி. அந்த நிலை ஏற்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற வரை திராவிட இயக்கம் காப்பாற்றப்படும். ஆனால் ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழக்கும் பொழுது தேசிய கட்சி உள்ளார வந்துடும். நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த கேள்வியை நானே எழுப்பிக் கொண்டு நானே பதிலை சொல்ல முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைய தினம் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே போகின்றவர்களை தடுக்கின்ற சக்தியற்றவர்களாக இவர்களை பார்க்க முடிகிறது. தொண்டர்கள்ட்ட சசிகலா பேசக்கூடிய ஆடியோ தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் சுற்றுப்பயணம் வருவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த தடுக்கக்கூடிய சக்தி இங்கே இல்லை. ஒருவேளை அந்த சக்தி அவர் மாறுவாரா? அது டெஃபினட்டாக நடக்கும் சார். ஆனால் ஃபீல்டுக்கு வரணும் நீங்கள், சசிகலா. ஆமாம், ஃபீல்டுக்கு வராமலே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பாவம் அவங்க பேசும்போது அன்பாக எல்லோரும் பேசுகிறாங்க, அது இட் ஓன்ட் ஸ்டாண்டு. அது நிற்கிது அப்படின்னா இவங்க திமுகவுக்கு போக மாட்டாங்க. அது நிற்கலன்றதால தான் திமுகவுக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபீல்டில் இறங்கி இன்னும் வேறு வழி இல்லை. இப்போ சசிகலா வந்தால் அதிமுக ஒற்றுமைப்படுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு? வெறுப்படைகிறான்ல அந்த தொண்டன். இந்த ஓபிஎஸ் கேட்க மாட்டேன்றார், அண்ணன் எதையும் விட்டு கொடுக்குறாரு. இந்த இபிஎஸ் ஒரு சர்வாதிகாரி. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கட்சி வேணான்ற முடிவு எடுக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த கட்சியை உணர்வுபூர்வமாக பார்த்து, சரி இந்த அம்மாவட்டையாவது இருப்போம், இவங்க பின்னாடியாவது நிற்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா? ஃபீல்டுக்கே வராமல் நீங்கள் எல்லோரும் போயிட்டு பின்னாடி லேட்டாக வந்து என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலத்தை அதிகமாக ஏற்படுத்துகின்ற காட்சியாக இருந்தாலும், ஆனால் நான் சொன்னது தான் பிரச்சனை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் போயிடும். மாறி மாறி திராவிட இயக்கங்கள் தான் ஆளும் என்று கலைஞரும் அம்மாவும் திரும்ப 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 சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தான் ஆளுவோம், தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லைன்னு. இங்கே ஆல்டர்னேட்டிவாக ஒன்றும் இல்லாத நிலை ஏற்பட்டுடுச்சு. இதையெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். என்னென்னா, பழனிசாமிகிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு பழனிசாமியை கீயை குடியாயோ போயா வெளியிலன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுச்சுன்னா ஆஃபீஸ் கீயே கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப உயர்ந்த மனிதன், எங்கள் ஊர் ராஜான்ற மாதிரி உயர்ந்த மனிதன். ஆகவே அவர் கொள்கை கோட்பாடு ஏடிஎம்கே தலைவர்கள்லாம் தெரியாது. அதனால் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தம் அதிமுக கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு முடிவில் வந்துட்டார் அவர். ஆமாங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கொங்கு பகுதியில் சேர்ந்தவங்க அண்ணாமலை, எல் முருகன் ரெண்டு பேருமே தோல்வி அடைஞ்சாலும், எல் முருகன் தோல்வி அடைஞ்சாலும் மத்திய இணையமைச்சராக ஆக்கிட்டாங்க. இவர் அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க. எல் முருகன் தன்னுடைய பயோடேட்டா, அதாவது மத்திய இணையமைச்சர் ஆகும்போது பயோடேட்டாவில் கொங்கு நாடு அப்படின்னு போடுறாரு. இவரும் இப்போ சுற்றுப்பயணம், இப்போ மாநில தலைவராக பதவியேற்க வரும்போது கோவையிலேருந்து பேசிட்டு வரும்போது அந்த கொங்கு பகுதியில் கொஞ்சம் நல்லாவே பேசுகிறார். இங்கே கட்சி வளரும், அடுத்தது இப்போ 4 உள்ளே நுழையிறது தான் நமக்கு கஷ்டம், 4 வந்துட்டோம், இனிமேல் 150 வரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறார். கொங்கு பகுதியை டார்கெட் பண்ணி பாஜக அங்கே வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசி சட்டமன்ற எலெக்ஷனில் அதிமுக அந்த பக்கம்தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அது நான் இந்த வெற்றி பெற்ற 4 பேருக்கும் வாழ்த்துக்கள். பாரதிய ஜனதா கட்சி தப்பான கணக்கை போடுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அருமைக்குரிய கமலஹாசன் அவர்கள், நான் கூட நினச்சேன் ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டோம், தமிழ்நாட்டில்
அவரை 30-40 வருஷமாக சினிமாவில் பார்த்துட்ருக்கோம். அந்த கலைஞன் வெற்றி பெற வேண்டும், அவுட் ஆஃப் த பாலிட்டிக்ஸ், அரசியலை தாண்டி நான் உள்மனதோடு நினைத்தது உண்டு அவர் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காசு ஓட்டு கொடுக்காமல் ஒரு கட்சியில் ஒருத்தர் வெற்றி பெற போகிறாருன்னு கூட நான் சந்தோஷப்பட்டது உண்டு. அங்கே போய் நின்று அவருடைய வெற்றி வாய்ப்பை விளிம்பிலே இழக்கும் பொழுது மயூரா ஜெயக்குமார் தோத்துடுறாரு. இந்த அம்மா வந்து ஜெயிச்சிருது பிஜேபியில். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, அங்கே கமலஹாசன் நிற்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மயூரா ஜெயக்குமார் ஏகப்பட்ட லீடிங்கில் ஜெயிச்சிருப்பார். அந்த வாக்குகள்லாம் வானதி போச்சா. அடுத்தது இன்னொரு இடத்துல ஜெயிச்சது வெறும் 200 ஓட்டில் 250 ஓட்டில் ஐ திங்க் தட் அனதர் கான்ஸ்டிடியூன்சி ஜெயிச்சு வந்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் பியூர்லி ஏடிஎம்கே முத்திரை குத்தின ஆள், பழைய முன்னாள் அமைச்சர். அவர் நாங்கள் தமாஷுக்கு பண்ணையார்னு கூப்பிடுவோம். ஒரு தனி செல்வாக்கு பெற்று நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி நேரத்தில் நிறைய சேவைகள் செய்திருக்கார். அவர் போய் நிற்கும் பொழுது மக்களிடத்தில் ஒரு மரியாதை இருந்தது. அப்படி தான் அந்த சீட்டு வந்துச்சு. ஒரிஜினலாக பிஜேபி நின்றுதுன்னு சொன்னால் மிஸ்டர் காந்தி. அவர் தனியாக நின்று அதிகமான வாக்குகளை பெற்று செல்வாக்கு பெற்ற மனிதராக அங்கே திகழ்ந்தார், வெற்றி பெற்றார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி ஒரு இடத்தில் தான். இந்த 3 இடமும் இப்படி. அதை விட ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு இந்த 4 இடத்துலையும். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி தாராபுரம் வந்து பிரச்சாரம் பண்ண இடத்துல அங்கே நின்ற முருகன் தோற்று போய்விட்டார். அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எவ்வளவோ பண்ணி பார்த்து, ஆனால் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தாராபுரத்தில் தோற்று போனார்ன்றதையும் மறந்து அவர் எம்பி இல்லாத நேரத்தில் அவர் மத்திய அமைச்சராக இணையமைச்சராக பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் உங்களுக்கு கட்சி மேலே இருக்க பிடிப்பு. ஆகவே பன்னீர்செல்வம் பையனுக்கு கொடுக்கறது இம்பார்ட்டண்ட் இல்லை, கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் பையனை தவிர்த்து அவர்கள் வந்து முருகனுக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்க கட்சி விஷயம். ரெண்டாவது சார், நான் பார்த்த என்னுடைய தலைவியிடம் இன்னொரு கட்சி ஏதாவது கொடுக்கும்லாம் எந்த காலத்துலேயும் அவங்க நினச்சதும் இல்லை, யாரிடமும் போய் மண்டியிட்டதும் இல்லை, மடிப்பிச்சை கேட்டதும் இல்லை. என்ன உங்களுக்கு வேணும், மத்திய மந்திரியை என்ன பண்ண போகிறீங்க, ஏன் இன்னொரு கட்சிகிட்ட போய் நம்மளை அடகு வச்சு கேட்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு கோகுலகிருஷ்ணன் சொல்லி ஒரு எம்பி ஃப்ரம் பாண்டிச்சேரி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸில் இருக்கார். ஏடிஎம்கே வாக்குகள் இருந்தால் தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக முடியுன்ற நிலைமை. அம்மா இருக்கும்பொழுது நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பீரியடு முடிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, நீட்டாக சொல்லிட்டாங்க என்ஆர் காங்கிரஸுக்கு, அவரை வந்து ஏடிஎம்கேவில் சேர சொல்லுங்கள், அவங்க கட்சியில் சேர்ந்துட்டு என் கட்சி எம்பி எண்ணிக்கை கூடும் ராஜ்யசபாவில். அப்போ அவர் எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன், கட்சியில் சேர்ந்துட்டோம், நான் ஓட்டு போடுறேன், அவர் எம்பி ஆகட்டும். அவர் வந்து உடனே என்ஆர் பெருந்தன்மையாக ரங்கசாமி அவர்கள் அனுப்பிச்சி வச்சார். அவரும் சேர்ந்தார். என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சார் அவர். யார், அவர் அண்ணனாகட்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், இவரையும் சொல்கிறேன், கோகுலகிருஷ்ணனையும். அவர் எம்பியான பின்னாடி ஏடிஎம்கே மனிதராக மாறி ஏடிஎம்கேவுக்காக கட்சிக்காக சின்சியராக உழைத்தார். இன்றைக்கி அந்த பீரியடு முடிஞ்சிடுச்சிங்க. அப்படி தான் வளர்க்கப்பட்டது. எம்எல்ஏவும் ஆகிட்டான், எம்பியாகவும் இருந்தாச்சு, 2 பதவியும் கையில் வச்சுக்கிட்டு இன்னும் 5-5.5 வருஷம் எம்பியாக இருக்க முடியுன்ற பதவியை போன டிசம்பர்லேயே நீ ரிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு அதிமுககாரன் எம்பியே இருப்பான். அவர் யார் தெரியுங்களா, கேபி முனுசாமி. ஆகவே இது கட்சியாகவே இல்லை சார். அதை தான் சொன்னேன், மத்தியானம் ஒரு அறிக்கை, இரவு ஒரு அறிக்கை. இவர்களாக இல்லை. ஆகவே பிஜேபியை விடுவதாக எடப்பாடியும் ஓபிஎஸ் அண்ணனும் இல்லை. ஆகவே தொண்டர்களும் இங்கே இருப்பதாக இல்லை. வெரி சிம்பிள், சிங்கிள் லைன் தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அங்கே மேற்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்கல்ல. இப்போ இது வந்து இனிமேல் அது எப்படி போகும்னு பார்க்குறீங்க? 100% 100% அது அதிமுகவுடைய கோட்டை. இவங்களால கிடையாது. தயவு செஞ்சு அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். நக்கீரனுக்கு ஏதோ எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் வந்ததால் அது கோட்டை அல்ல. போன தடவை ஒரு இடத்துல தான் ஜெயித்தாங்க. 2014 தனியாக நிற்கும் பொழுது அது தலைவருடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை. இவங்களுக்கு தெரியாத அரசியல்வாதி அண்ணன் அரங்கநாயகம், குழந்தைவேலு போன்றவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வளர்த்த இயக்கம். இல்லை இன்றைக்கி இவங்கள பார்த்தா எத்தனையோ பேர், என்னுடைய நண்பர் துரைமுருகன், பல்லடம் முன்னாள் எம்எல்ஏ, இப்படி எவ்வளவோ பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மறைந்த தாமோதரன்,
இதெல்லாம் பழைய பழைய ஆளுங்கள் வந்து உயிரோட்டமாக இருக்கின்ற எத்தனையோ பேரை கொண்ட கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை என்பதிலே மாறுதலே இல்லை. அதனால் இவர் என்னவோ சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது பொய் சார். சேலமும் அப்படி தான், ஒரு இடம் தானே வந்திருக்கு. போன தடவை மொத்தத்துக்கே ஒரு இடம் தான் வந்தது. ஈரோட்டில் போயிடுச்சு 4 இடம், அப்புறம் நாமக்கல்லில் போச்சு 2 இடம் தான் வந்திருக்கு. ஆகவே சுற்றி கொங்கு மண்டலம் காலி. அது உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா 10 இடம் ஜெயிச்சிட்டார் வேலுமணி. அது நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். அதிமுக கோட்டை, அதற்கு இவர்கள் காரணம் அல்ல. ஆகவே அதுவும் இப்போ என்ன ஆகும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். எந்த நேரத்திலும் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். இதை சைலண்டாக ஓடிட்டுருக்கு எனக்கு தெரியும். அரசியல் அனுபவம் இருக்கிறதால நான் சொல்கிறேன். எந்த நேரத்திலும் அந்த தேர்தல் தேதி வரும். தேர்தல் தேதி வந்தால் இன்றைக்கி நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். உங்கள் நம்ம ஆன்லைன் சேனல் மூலிமா, நக்கீரன் மூலிமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீ தைரியம் இருந்ததுன்னா, நீ தான் நல்ல அரசியல்வாதினா, கொங்கு மண்டலம் உங்கள் கோட்டைன்னா, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 முனிசிபாலிட்டியில் ஜெயிச்சிருங்க. 4-5 முனிசிபாலிட்டியில் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சுருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும், இவங்க என்ன சொன்னாலும் நான். அப்போ பாஜக அதனுடைய செல்வாக்கை காட்டாதா? பாஜக ஒரு பாஜக ஒன்றும் வராது. இல்லை, பாஜக கூட்டணி அப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி ஓங்கி உதைக்கப் போகிறது அதிமுகவை. உள்ளாட்சி தேர்தலின் போது, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது சேர்த்துக்குவாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. உடனே அனௌன்ஸ் பண்ணதால் என்ன பண்ணுவாங்க, மிரட்டி ஒரு 4-5 மாநகராட்சி கூடன்னு வாங்கிக்குவாங்க, ஒரு 20-30 முனிசிபாலிட்டி கூடன்னு வாங்கிக்குவாங்க. முடிஞ்ச பீரியடு தான் தெரியும் இது வந்து 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி போடா வெளியிலன்னு அவங்களே துரத்துக்கின்ற சூழ்நிலை ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வேறு டிசிஷன் எடுத்து எப்படி கட்சியை வளர்க்குறதுன்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வாஷ் அவுட் ஆகணும் உறுதியாக சொல்கிறீங்க? 100% சொல்கிறேன் சார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வாஷ் அவுட்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நிலை கொங்கு மண்டலத்தில் மிக மோசமாக போய் முடியத்தான் போகிறது. அதை நீங்கள், ஏன்னா ஒரு ஆட்சியை சார்ந்தது தான் உள்ளாட்சி. ஆட்சியை சார்ந்தது தான் உள்ளாட்சி. ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அலோகேட்டட், எல்லாமே பணத்தை ஒதுக்கி இந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும். இது ஒன்றும் அது ஒன்றும் தான் சரியாக வராதுன்னு மக்களுக்கு புரியும். ஊடகங்களில் அதிமுக நிர்வாகிகள் ஊடக விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த ஊடகத்தை பற்றி கேட்டிங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னா, 234 தொகுதி இவர் தான் பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் கவனிக்கணும், வேறு யாரையும் விடவே இல்லை. இவர் 234 தொகுதிக்கு இவர் பிரச்சாரம் பண்ணுறார் சார். எல்லா இடத்துக்கும் நானே போகிறேன், யாரும் வரக்கூடாது, 2ஆம் கட்ட தலைவர்கள் வரக்கூடாது, நட்சத்திர பேச்சாளர்கள் போகக்கூடாது, தலைமை கழக பேச்சாளர்கள் போகக்கூடாது, இந்த கொள்கையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே பாருங்களேன், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இதை உட்காந்து பெரிய டீம் ரெடி பண்ணுது. 6 சிலிண்டர் தரோம் ஜனங்களுக்கு. எவ்வளோ? 6 சிலிண்டர். அப்புறம் வீட்டில் லேடிஸுக்கு 1500 மாதம் ஆன உடனே தரோம். முதியோர் ஓய்வூதியம் 1000லேருந்து 2000 தரோம். வாஷிங் மிஷின் தரோம். துணி இருந்தால் தான் வாஷ் பண்ண முடியும். துணியே 4-5 செட்டு துணியை வச்சுட்டு கொண்டு போய் வாஷிங் மிஷினை வச்சு கூட என்ன சார் அர்த்தம்? ஸ்கீமா இது? மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு நம்ம ஆதரித்தோம். ஆட்சிக்கு வரப்போ சிலிண்டர் ரேட் என்ன? 400 ரூபா. இன்றைக்கி சிலிண்டர் ரேட் என்ன? 1000 ரூபா, 900 ரூபா, 2 மடங்கு மேலே ஏறி போயிடுச்சு. அப்புறம் என்ன, நீ போய் 6 அப்படி ஃப்ரீயாக நான் 6 கொடுத்துட்றேன்னா இருக்கிறத 2 மடங்கு விலை ஏற்றிட்டு நீ கொடுத்தா என்ன, கொடுக்காட்டேன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நியாயமானு பார்க்கணும். இதெல்லாம் எடுபடவே இல்லை சார் மக்கள்கிட்ட. 234 நான் தான் போகிறேன்றான். என்னை விட சர்ச்சில் மாதிரி நான், என்னை விட பெரிய பேச்சாளியே கிடையாது, என்னோட அறிவாளியே கிடையாது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்ல வரல உனக்கு. லால் அப்படி ஆரம்பித்து பக்கத்தில் அவர் ஜெயக்குமார், அவர் பெரிய ஆராய்ச்சியாளர். ஆனால் அதை அப்படியே விட்டுருங்க, மேலே போனேன், அதுதான் வரல இல்லை அப்படின்றான். அதுவும் மீடியாவுக்கு போகுது, கேமராவில் போய் விழுந்தது. இவர் சொல்கிறது அப்படியே விட்டுருங்க, நான் வர்றேன், உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி. பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எவனோ எழுதி கொடுத்துருக்கான், பாப்புன்றான். அப்புறம் கம்பராமாயணத்தை யார் எழுதினார்னா அங்கேயே கம்பர்னு இருக்குது, சேர்க்கிறாருன்னு. 1-2 பண்ண கூத்துலாம் இது மாதிரி போய் சார். யாரும் அதை ஒத்துக்கலை, ஏற்றுக்கலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போது காலையில் மத்தியானம் ஒரு லெட்டர், நைட்டு ஒரு லெட்டர், மத்தியானம் ஒரு விஷயம், நைட்டு ஒரு விஷயம், மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்டு. அதை போய் ஊடகத்தில் உட்கார்ற செய்தி தொடர்பாளரை ஃபேஸ் பண்ண முடியல. அங்கே இருக்க நெறியாளரும் மற்றவங்களும் ஏறும்போது தடுமாறுறாங்க.
அதனால் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்கிறேன்னா, அருமையான முடிவு என்ன இப்போ எடுத்திருக்கிறது, ஒரு பெரிய சுதந்திரமான ஒரு ஜனநாயகத்தில் நல்ல முடிவு. யாரும் உட்காராதீங்க ஊடகத்தில்னு ஒரு வேலை பண்ணேன், நீ போய் உட்கார். எடப்பாடி பழனிசாமியே உட்கார அப்புறம் அவர் தங்கமணி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் போய் ஒரு ஊடகத்தில் உட்காட்டும், வேலுமணி போய் ஒரு ஊடகத்தில் உட்காட்டும். அதனால் நீ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஊடகத்தை நடத்து. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அன்றாடம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அடிப்படை பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. ஆனால் அதிமுகவை மட்டும் கார்னர் பண்ணி விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பா நீ எய்தர் த ரைட் ஆர் ராங், உங்களை சுற்றி சுற்றி இந்த ஊடகம் உங்களை சொல்கிறது இல்லை, நல்லதோ கெட்டதோ உங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு விளம்பரனே சொல்லலாம். அந்த கட்சியை விடாமல் சரியோ நியாயமோ அதை உங்களிடத்தில் எடுத்து வந்து உங்களை பார்க்கின்ற அளவிற்கு உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது ஊடகம். அதை நீங்கள் பெருமையாக தானே எடுத்துக்கணும். தவறே இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்லுங்கள் உட்காந்து. ஏன் ஓடி ஒளியறீங்க? பாஜகவை பார்த்து பயந்தீங்க, பாமகவை பார்த்து நடுங்குறீங்க, இப்போ திமுகவை பார்த்து அந்த ஊடகத்தில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடுறீங்க. இப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு, இன்னொரு 6 மாத காலம் பொறுங்க, ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டாந்துடலாம். கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பார்த்தாங்க. நம்ம எல்முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் எல்முருகன் சார், அவர் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். மிஸ்டர் எல்முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஊடகங்களை எல்லாம் மிரட்டி ஊடகங்களை வளைத்து விட வேண்டும் என்று அவர் நினைத்தால் ஏமாந்துடுவார். அவரால் அதெல்லாம் முடியாது சார். ஊடகங்கள் மிக பெரிதானது. ஆகவே ஊடகங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் தவறாக சொல்கிறார். என்ன இப்போது ஊடகம் என்ன இவருக்கு சாதகமாக இல்லை? இவர் இப்போ அமைச்சரானதை தவறாக எழுதிடுச்சு எந்த ஊடகமாவது? ஒரு எம்பியே இல்லாத ஒருத்தர் ஊடக மந்திரியானது எல்லா ஊடகம் தான் எடுத்து போட்டிருக்கு, எல்லாம் தான் பண்ணியிருக்கு. ஏன் அவர் அதை எடுக்கிறார் கையில்? ஆகவே அதை அவர் பேசியது கண்டிக்கத்தக்கது, பேசக்கூடாது. ஜனநாயக நாடு. கடந்த அதிமுக அரசு பல்வேறு துறைகளில் ஊழல் நடத்தியிருக்குது. அந்த ஊழலை நான் வெளிக்கொண்டுட்டு வருவேன், நான் கொண்டுட்டு வர ஊழல் குற்றச்சாட்டை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார் அப்படின்லாம் சொன்னீங்க. அது எந்த லெவலில் இருக்குது? அதான் சார், அதான் இங்கே வச்சுருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. நான் இப்போ எடுத்தது ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு, அதான் எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவில் போயிடுச்சு சார். இந்த துறையில் தான் அதிகமாக நடந்திருக்கு. எப்படி நடக்குதுன்னா, ரொம்ப சொல்கிறதுக்கே கஷ்டம் சார். என்னென்னா, ஏழைகள் ரேஷன் கடை ஏன் வந்துச்சு? பிலோ பவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்காக துவக்கப்பட்ட இடம் அது. ஒரு மார்க்கெட்டில் 37 ரூபா சுகர் அதில் எடுத்து வச்சுருக்கேன், அதுவே 47 ரூபாய்க்கு வாங்குகிறான் ஒரு கேஜி. ஒரு கேஜிக்கு 10 ரூபா. உங்களுக்கு மாதம் 20,000 டன் ப்ரிக்யூர்மெண்ட்டு நமக்கு தேவை. சப்சிடியில் வாங்குறது 20,000 டன். அப்போ ஒரு டன்னுக்கு 1000 கேஜி. அப்போ 20,000 × 1000 × 10 கால்குலேட்டர் இருந்தால் தான் போட முடியும். நீங்கள் போட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு மாதத்துக்கு. அது இந்த சீசன் வரப்போ 30,000 போகுமா ப்ரிக்யூர்மெண்ட்டு. அவ்வளவு காசு. யார் ஏழைங்க சாப்பிட்ற சர்க்கரை ரேஷன் கடையில் போய் வாங்குகிற சர்க்கரையில் அடிச்சிருக்கான். பருப்பில் இப்போது நியாயமான விலைக்கு இந்த கவர்மெண்ட் வாங்கினதால் 115 கோடி ஒரே மாதத்தில் இப்போது லாபம். அந்த கிறிஸ்டின் ஒருத்தன் தான், அவன் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், ஒத்துக்கிட்டான். நான் ஒரு நியாயமான விலைக்கு தாங்க தரேன், அது இந்த மாமன்னர்கள் கூட்டி விற்றுக்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு புத்திசாலித்தனமாக, அப்படின்னா அதே ரேட்டுக்கே கொடு, மார்க்கெட் ரேட் என்னவோ கொடு. அவன் அந்த ரேட்டு கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா 115 கோடி 120 கோடி ரூபா மீதி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. திமுக ஆட்சி வந்துருக்கோம். போன மாதம் டெண்டர் நின்று கோர்ட்டில் மறுபடியும் ஆச்சு இல்லைங்களா? ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், நாடா சார் இது என்ன கொள்ளை களமாக மாறிடுச்சு சார். இப்போ இந்த புகார் கொடுத்துட்டீங்க, அதன் மீதான நடவடிக்கை எப்போ? அதே அந்த ஆட்சி இருக்க வரைக்கும் தள்ளி போட்டாங்க. லோகாயுக்தானுவாங்க, லோகாயுக்தா தான் விசாரிக்கணும், எங்களுக்கு வராது டிவிஎஸ்சிக்கும்பாங்க. இப்போ டிவிஎஸ்சியில் போனால் அவங்ககிட்ட போனால் இன்னும் லோகாயுக்தா ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இனிமேல் சொல்ல முடியாது இல்லை. தென் ஐ எம் சென்டிங் தி நோட்டீஸ் நவ், டேக் நெசசரி ஆக்ஷன். இல்லாட்டினா நான் ஐ வில் அப்ரோச் த கோர்ட். விட மாட்டேன்னு. இப்போ இதுக்கு உயிர் வந்துடும், ஆட்சி மாறிச்சில்ல உயிர் வந்துடும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் பெண்டிங் வைக்க முடியாது, மக்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. நாங்கள் கமிட்டி அமைப்போம், இவர்களெல்லாம் உள்ள. இந்த ஊழல் புகார்கள் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலினை சந்திப்பீங்களா? அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு லெட்டர் கொடுத்து அவரை சந்திக்கணும். சந்தித்தா நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். சிலதையெல்லாம் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியல.
அதையெல்லாம் அவர்கிட்ட நேராக சொல்லும் பொழுது அவருக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தியாகும். இது எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த புகார் மீது நடவடிக்கை நடக்கும். ஆமாம் சார், நீங்கள் பாட்டுக்கு இதை வந்து டிவியில் இந்த உங்கள் சேனலில் கூட நம்ம புக்கு மேகசைனில் கூட அமைச்சர் மீது ஊழல் புகார் அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி மேலே இந்த சினிமாவில் சிகரெட் குடித்தா உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கணும்னு போடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா சினிமாவில்? அது மாதிரி முதல்ல ஒரு லைனை நீங்கள் போட்டுடணும். இதயம் பலவீனமாக இருப்பவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த செய்தியை பார்க்க வேண்டான்னு. ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே 1,00,000 கோடின்றான். ஹார்ட் வீக்காக இருக்கவங்க கேட்டானா பொக்குன்னு போடுவான். 1,00,000 கோடியா அப்படின்னு 10,000 தாண்டி 20,000 தாண்டி 30,000 தாண்டி 40,000 தாண்டி 50,000 தாண்டி 60,000 70,000 80,000 90,000 தாண்டி எல்லாம் போய் 1,00,000 கோடினா 1,00,000 கோடியை கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி விளையாடி இருக்காங்க சார். நீங்கள் வச்சிருக்கிற புகார்கள் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு துறை மட்டும்தானே, பல்வேறு துறைகளில் எங்கிட்ட இருக்கு. என்னால் சொல்ல முடியும் ஒன்று ஒன்றா. அதுக்கு முதல்லையே டிவிஎஸ்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஹோப் நிறைய கலெக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கிறதா எனக்கு செய்திகள் வருது. ஆகவே அவங்களும் ரெடியாக வச்சுருக்காங்க. இது போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் கோர்ட்டு போக ரெடியாக இருக்கேன். நான் போய் சாட்சி சொல்ல ரெடியாக இருக்கேன். அதில் தப்பெல்லாம் முடியாது. இவனுக்கு தப்புனா மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள். அது வந்து ஈக்குவலன்ட் டெக்காயிட்டி. திமுக உரிய தண்டனையை வாங்கி தரும்னு நினைக்கிறீங்களா? வாங்கி தரணும். வாங்கி தரலைன்னா திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். நான் அதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு வரியே கிடையாது. நான் அதை சொல்லி தான் நம்ம வாக்குகள் கேட்டிருக்கோம். அதனால் திமுக அதை செஞ்சு தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிடால் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கோவிட் இல்லைன்னா வேகமாக நடவடிக்கைகள் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டிலே பண்ணவே கூடாது சார். இவர்களை மன்னிக்கவே கூடாது. என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. தவறி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போராறு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் நாளைக்கு கன்விக்ஷன் இதில் வந்து ஜெயிலில் தண்டனை இது விசாரித்து உறுதியானா அவரும் தண்டனைக்குரியவர் தான். அவரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். நம்மகிட்ட வந்ததால் அவர் புத்தரையிட முடியாது. அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை விட்டு கொடுக்கூடாது. புகழேந்தி அவர்கள் எப்போ வேணாலும் திமுகவில் இணையலாம் அப்படின்னு ஒரு செய்தி, அது உங்கள் நண்பர்களே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அண்ணன் நாஞ்சில் சம்பத்துட்டு நீங்கள் எடுக்கும்போது அவர் சொல்லிட்டார் இது மாதிரின்னு. இதே திராவிட ஐடியாலஜியில் திராவிட கட்சிகள் தந்தை பெரியார் பெயர் வைத்தார். அண்ணன் இன்னும் இப்போ கூட போன வாரம் கூட நான் ஆசிரியர் வீரமணி அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் அப்படியே ஏதாவது சந்தேகம்னா அவரை போய் விஷ் பண்ணி அண்ணா இது பொசிஷன் சொல்லுவேன். அப்பா 6 முறை மொழி போராட்டத்திற்கு சிறைக்கு சென்றவர். ஆகவே அந்த ஐடியாலஜியில் வந்தவங்க நம்ம மேலே எந்த தவறும் இல்லை. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஒரு சாக்ரிஃபைஸ் தான். இந்த கட்சி எனக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் இந்த கட்சியை பார்த்து நான் தவறாக பேச மாட்டேன். இந்த கட்சி யாரிடம் செல்லக்கூடாதோ அவரிடம் சென்று விட்டது. அதுக்கு முழு காரணம் இன்றைக்கி கூட நான் அந்த அம்மாவை தான் சொல்லுவேன். தவறாக வந்து கட்சியை காப்பாற்றி ஒரு பெரிய கொள்ளைக்காரனிடம் போய் அந்த சாவியை கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அதை அப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க. ஜெயிலில் இருக்கப்போ அடிக்கடி நான் பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டார் அவர். அதிமுக அமமுக இந்த இதுலேருந்து தொடர்ந்து திமுகவுக்கு போகிறாங்க. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும்னா இப்போதைக்கு என்ன செய்யணும்? இல்லை, இந்த 3 பேரும் வெளியில் போகணும். யார் 3 பேர்? தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் வெளியேறிட்டாங்கன்னா 1 ஹவரில் கட்சி சுறுசுறுப்பாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த கட்சியில் அவங்க தான் ஆளுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் கேப்சர் பண்ணிட்டாங்க சார் கட்சியை. ஃப்ரெஞ்சு கம்பெனி இந்தியா உள்ளார வந்து எப்படி இந்தியாவை அடிமை நாடாக பண்ணிச்சோ அது மாதிரி பணத்தால் விளையாடி எல்லாத்தையும் அவங்க சாசனத்துக்குள்ளே வச்சுட்டாங்க. இது அடிமை சாசனம். இந்த 3 பேர். கலைஞர் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? காகித ஓடம் கடலலை மோஜே போவது போலே மூவரும் போவோம், ஆதரவின்றி அனாதைகளாக ஜெயிலுக்கு போவோம்னு நடக்குதா இல்லையா பாருங்கள். இந்த 3 பேர் ஒழிஞ்சா ஏடிஎம்கே நல்ல. இதுதான் நான் என்னுடைய கருத்துக்கள் வீண் போனதே கிடையாது. என்னை எடுக்கும்போது என்ன நினச்சாங்கன்னா, என்னவோ எடுக்கிறோம், எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம், புகழேந்தியும் எடுக்கிறோம், அவன் போயிடுவான், அமைதி ஆயிடுவான்னு நினச்சாங்க. இவங்களுக்கு அமைதி புயலாக மாறிடுச்சு. இனிமேல் ஒழிக்கிற வரைக்கும் விடுறதே இல்லை. இவங்க மக்கள் முன்னாடி சிறைக்கு போகின்ற வரை ஓய மாட்டேன். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. ரொம்ப மிக்க நன்றி சார். இனிய வாழ்த்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.